Hi friends, this is Gayatri. Welcome to our channel. தாம்பத்தியம் பண்ணும்போது ஆண்கள் செய்யற ஒரு சில விஷயங்களால பொண்ணுங்க ரொம்பவே மெய்சிலுத்து போவாங்க. வித்தியாசமா யூனிக்கா செய்யறது மூலம் தான் பொண்ணுங்க மனசுல இடம் பிடிக்க முடியும். இந்த தாம்பத்தியம் பண்றத வெறும் ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும் பயன்படுத்தாம கணவன் மனைவி வாழ்க்கையோட ஒரு புரிதலாவும் எடுத்துக்கணும். வார்ம் அப் பண்ணாம ஸ்ட்ரைட்டா விளையாட போனா டக் அவுட் தாங்க ஆகும். அதே மாதிரிதாங்க தாம்பத்தியத்துல விளையாட்டுங்கிறது ஒரு அடிப்படை மந்திரம். கணவன் மனைவிக்கிடையே ஒரு பரஸ்பர புரிதல் இருந்தா ஒரே நேரத்துல கூட மீண்டும் மீண்டும் இடைவிடாம செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. பொண்ணுங்களுக்கு இப்ப இருக்கிற ஸ்ட்ரெஸ்ல ஒரு தடவை பண்றது இனஃபா இருக்காதுங்க. நல்லா சிரிச்சு பேச்சு கொடுத்து அதை கன்வின்ஸ் பண்ணவும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா பாவப்பட்ட ஆண்களுக்கு தான் இது சுத்தமா புரியறது இல்ல. ஆண்களுக்கு எனர்ஜி காலி ஆயிருங்கிறது உண்மையா இருந்தாலும் கொஞ்சமாவது முயற்சி பண்ணுவோம், திருப்தி கொடுப்போம்னா பண்ண மாட்டாங்க. தாம்பத்திய தருணத்தை சுவாரஸ்யமாக்கணும்னா வானத்துல தோணக்கூடிய அந்த மின்னல் இடி மாதிரியான எஃபெக்ட் நடக்கணுங்க. அந்த இடி மாதிரியான தாம்பத்தியம் சர்ப்ரைஸா நடக்கும்போது பொண்ணுங்க பூரிச்சு போவாங்க. இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்க, ஜிம்முக்கு போறவங்க தான் இந்த மாதிரியான வீரத்தை கேஷுவலா வெளிப்படுத்த முடியும். அதனாலதான் ஜிம்முக்கு போய் கட்டுக்கோப்பா இருக்கிறவங்களுக்குலாம் குறைஞ்சது 4-5 லவ்வாவது ஈஸியா கிடைக்குங்க. அவங்க சுறுசுறுப்பா எக்ஸசைஸ் பண்ற ஸ்டைல்லயே பல பொண்ணுங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிரும். இந்த லவ் ஃபெயிலியரான பசங்க ஜிம்முக்கு போய் தங்களோட லைஃப் ஸ்டைலையே மாத்திப்பாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு அவங்க போடுற அந்த எஃபர்ட்டை பார்த்துட்டு இயற்கையே வெகு சீக்கிரத்துல இன்னொரு பொண்ணை கோத்து விட்டுரும். இடி மின்னல் மாதிரியான தாம்பத்தியத்தை நடத்திட்டு இருக்கும்போது இந்த முக பாவனைகளை கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த முக பாவனைகள் மூலம் நம்ம பெர்ஃபெக்ட்டா பண்றோம்னு ஒரு ஆணுக்கு தோணும் போது ஆட்டோமேட்டிக்கா உச்சங்கிறது பத்திக்க ஆரம்பிச்சிரும். பொதுவா இந்த முனங்கல் சவுண்ட கூட பொண்ணுங்க ஃபேக்கா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா முகபாவனை அப்படி கிடையாதுங்க. உண்மையை சொல்லிரும். இந்த முக பாவனையின் போது எந்தெந்த பாயிண்ட்ல எல்லாம் ஊன்னு முனங்கல் கொடுக்கறாங்கன்னு நோட் பண்ணணும். சோ ஒவ்வொரு முறையும் தாம்பத்தியம் நடக்கும்போது அந்த பாயிண்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு நாள் முழுக்க கணவர் மட்டுமே பேசிட்டு இருக்க கூடாது, மனைவியும் பேச விடணும். அப்போதான் தாம்பத்தியத்துக்கு முன்பு அவங்க என்ன மனநிலையில இருக்காங்கன்னு புரிய வரும். இதெல்லாம் பண்ணாம வெறும் தாம்பத்தியம் மட்டும் பண்ணிட்டே இருந்தா இவர் என்ன நம்மள உணர்ச்சி இல்லாத ஜடமா பாக்குறாரோன்னு பொண்ணுங்க திங்க் பண்ணுவாங்க. சரியான டைம்க்கு உணவு எடுத்துக்கிறவங்க, தூங்குறவங்க தாம்பத்தியத்துல வீக்கா தாங்க இருப்பாங்க. ஏன்னா இந்த டைம்ல தான் தாம்பத்தியம் வைக்கணும்னு தாம்பத்தியத்துல ரூல்ஸ் கிடையாது. பெர்ஃபெக்டான டைம்க்கு காத்துட்டு இருக்காம டைம் கிடைக்கும் போதெல்லாம் சிறப்பா செஞ்சிடணும். பொண்ணுங்களுடைய சிறப்பம்சமே ஒரு 5 நிமிஷம் புடிச்சுட்டா கூட உங்க பதிலுக்கு 1 மணி நேரமாவது நீவி கொடுப்பாங்க. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் பொண்ணுங்க எந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷனை எதிர்பார்க்கறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.